நாங்க நல்ல ஸ்கூலுக்கு போறேன், நான் நல்லா படிக்கிறேன், சூப்பரா படிக்கிறேன். செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது காது கேட்கல, 2 காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்றதுக்கு வந்து 17 lakhs to 18 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து கனிஷ்கா நல்லா பேசுறாங்க. ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு. பாப்பாக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனா அவங்க சரியா பேசல. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது காது கேட்கல, 2 காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்றதுக்கு வந்து 17 lakhs to 18 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பண்ணிட்டு 1 year வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும், அந்த தெரப்பிக்கு 2 lakhக்கு மேல செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க, கோயம்புத்தூர் GHல வந்து ஃப்ரீயாவே பண்றாங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டத்து மூலியமா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா சர்ஜரியிலேயே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. டாக்டர் வந்து பண்ணினாலுமே 99% வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. அதே தான் சொன்னாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னா, இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது, நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணி 1 year ஃப்ரீயாவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து கனிஷ்கா நல்லா பேசுறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நாங்க நல்ல ஸ்கூலுக்கு போறேன், நான் நல்லா படிக்கிறேன், சூப்பரா படிக்கிறேன். கோயம்புத்தூர்ல GHக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முயலை மேல கொட்டு, சிங்க குட்டியே தாளம் தட்டு, எல்லாருக்கிட்ட ஆடிக்கிட்ட, ஏழிலோ பாடிக்கிட்ட, ஒண்டா கட்டா சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.